மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நகை நட்டு வேணும், வரதட்சணை பணம் வேணும், பையனுக்கு வண்டி வேணும்னு எதுவுமே கேட்க மாட்டாங்களாம்மா. அவ்வளோ நல்லவங்களாம். பல்ராம் அண்ணன் அடிச்சு சொன்னாரு. அப்பா அத மூச்சுக்கு 300 தடவை சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாருமா. என் பொண்ணோட மனசுக்கு இப்படி ஒரு சம்பந்தத்தை அந்த கடவுள் தான் அமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் நம்ம அனுவுக்கும் கிடைச்சதுன்னா எங்க கஷ்டம் எல்லாம் தீந்துரும்மா. அதுக்கப்புறம் எங்க கடனெல்லாம் அடைச்சிட்டு எங்க கடமையும் முடிஞ்சதுன்னு அப்பாவும் நானும் நிம்மதியா கண்ணை மூடுவோம். ஏமா அப்படி பாக்குற? நீ பாக்குறது எனக்கு புரியுது. அப்பாவுக்கு சமமா நானும் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஏதோ ஓரளவுக்கு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் போயிட்டா என்னமா பண்ணுவீங்கன்னு தானே பாக்குற? அபி, என்னதான் கோடி கோடியா கொட்டி கிடந்தாலும் பெத்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற சந்தோஷத்துக்கு வேற எதுவுமே ஈடாகாதுமா. நீ வேணா பாரு அபி, இப்ப கல்யாணமே வேண்டான்னு சொல்ற உங்க அக்கா நீ ஜாம் ஜாம்னு வாழறத பார்த்து எனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒத்த கால்ல வந்து நிக்க போறா பாரு. என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டியா? கொல்ல மனசரி உனக்கு. இல்லம்மா, அப்பாவோட உடம்ப நினைச்சா எனக்கு எப்படிமா சிரிப்பு வரும்? அடி லூசு, என்னடி அப்பாவோட உடம்பு? நீ வேணா பாரு. உங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் அப்பா போடுற அட்சதை அவருடைய மனசு உடம்பு எல்லாத்தையும் சரி பண்ணிடும். கவலைப்படாத அபி. நீ போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கடவுள் நம்ம வாங்கின அந்த கடனுக்கும் ஏதாவது வழி செய்ய மாட்டாரா என்ன? கொஞ்சம் சிரிமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நீ இப்படி மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருந்தா என்னமோ எதுன்னு தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நல்ல சிரி. சரி, அவங்க வர நேரம் ஆச்சு. நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். இந்த வரேன். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, மேனேஜர் என்ன ஆளை காணோம். வந்துட்டாரு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்தாங்க பஸ். ஆமா, எல்லாம் வாங்கிட்டீங்களா? கரெக்டா இருக்குல்ல? சரி, திருப்பதி நகர் எங்க இருக்கு? திருப்பதி நகர் பாஸ், இப்படியே போயிட்டு ரைட் திரும்பி மறுபடியும் ரைட் திரும்பி மறுபடியும் ரைட் திரும்பி நேரா வந்தீங்கன்னா திருப்பதி நகர் பாஸ். சரி. யோ, சுத்தி சுத்தி இங்கே வர சொல்றியா? திருப்பதி நகர்லயே நின்னுட்டு திருப்பதி நகர் எங்கன்னு கேட்டா எப்படி பாஸ் சொல்ல முடியும்? சரி, 4வது தெரு எப்படி போகணும்? நேரா போயிட்டு செகண்ட் ரைட் திரும்புங்க, அதான் 4வது தெரு. சரி சரி, நீங்க ஆபீஸ் போயிடுங்க. இந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, ரொம்ப சீக்கிரட்டா இருக்கட்டும். ஓகேவா? நான் சொல்லுவேனா பாஸ்? சொன்னா எனக்கு தானே அசிங்கம். பாவம் பாஸ், வீட்டுல ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டாரு. காதலுக்காக இப்படி அலங்கோலப்படுறாரு. எங்க போய் முடிய போதோ? அவர் அவஸ்தைப்படுறது மட்டும் இல்லாம நம்மளையும் சேர்த்து அவஸ்தைப்பட வைக்கிறாரு. அண்ணே, திருப்பதி நகர் எப்படி போகணும்? நேரா போய் லெஃப்ட் திரும்பப்பா. இங்க தம்பி வரான். நம்மள இந்த கட்டப்பையோட பார்த்தா நம்ம கதை அம்பேல் தான். தோட்டா நம்மள குறி வச்சு வந்துட்டு இருக்கே. மாட்டினேண்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சொல்லுங்க. இங்க 4th ஸ்ட்ரீட் எங்க சார் இருக்கு? தெரியலப்பா, நானே ஊருக்கு புதுசு. வேற யாரையாவது கேளுப்பா. ஓகே சார், சாரி. அப்பாடா. டைவர்ட் ஆன தோட்டம் ரிட்டர்ன் ஆயிட்டு வருதே. ஏன் சார் முகத்தை மறைச்சுக்கிட்டே பேசுறீங்க? தம்பி, என் முகத்தை பார்க்காதீங்க.
என் முகத்துல ஆணி தம்பி பார்த்தா பயந்து போயிடுவீங்க. போங்க போங்க போங்க. காலில் தானே ஆணி வரும். காலில் வந்த ஆணிதான் முகத்துல வந்துருச்சு. போங்க தம்பி. இதுக்கெல்லாம் டீட்டெயில் கேட்டுக்கிட்டு லூஸா இருப்பான் போல. பாடா தலை தப்பிச்சதுடா. காதலுக்காக இன்னும் எங்கெல்லாம் ஆணி இருக்குதுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். கடவுளே. லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் சரியா வாங்கிட்டியா? எஸ் மேடம், எல்லாத்தையும் வாங்கிட்டேன். சரி கொடு. இந்தாங்க மேடம். மேடம், வீட்டில் ஏதாவது விசேஷமா மேடம்? ஆமா. என்னெல்லாம் கூப்பிடவே இல்லை. நீ என்ன ரிலேட்டிவா? என்னோட அசிஸ்டன்ட். உன் வேலை எல்லாம் ஆபீஸோட சரி. வீட்டு பக்கம்லாம் தலை காட்டக்கூடாது என்ன? சரி, பேலன்ஸ் எங்க? ஐயோ, நம்ம ஆளு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கா? நம்ம மேனேஜர் வேற 2000 ரூபாவும் சரியா போச்சுன்னு சொன்னாரே. சரி, பேலன்ஸ் ஏதாவது கொடுப்போம். இந்தாங்க மேடம். கேட்டாதான் கொடுப்பியா? குட் ஹேபிட். 500 ரூபாய் மிச்சமா? பரவாயில்லையே, அடிச்சு பேசி வாங்கியிருப்ப போல. சரி இந்தா, நீயே வச்சுக்கோ. மேடம், எதுக்கு இது? டிப்ஸ் வெச்சுக்கோ. என் காசை எனக்கே டிப்ஸா கொடுத்துட்டு போறான். இவளுக்காக இன்னும் எத்தனை சத்திய சோதனைகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்குமோ. இதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். எப்படியோ திருப்பதி நகர் வந்தாச்சு. அந்த ராட்சசி வீட்டு நம்பர் தெரியலையே, அவங்க பேரும் தெரியாது. டெய்லர் வீடுன்னு கேட்டா யாரா சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். இங்க டெய்லர் வீடு எங்க இருக்கு? டெய்லர் வீடா? இங்க 4-5 டெய்லர் வீடு இருக்கு. நீங்க யாரை கேக்குறீங்க? என்ன சொல்லலாம்? லேடி டெய்லர். நான் சொல்ற டெய்லர் எல்லாருமே லேடி டெய்லர் தான். பேர் சொல்லுங்க சார். பேரு என்ன சார், பேரு கூட தெரியாம அட்ரஸ் தெரியுங்களே. போய் பேரை தெரிஞ்சுட்டு வாங்க சார். பிரியாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறேன்டா. வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டேங்கிறாடா மச்சான். உள்ள புந்து தூக்கிடுவோம் மச்சி. நீ ஏன் கவலைப்படுற? டேய் பைத்தியக்காரா, இது காதல்டா. கட்டாயப்படுத்த கூடாது மச்சி. தானா வரணும்டா. இத பாடுறா, புட்டுக்கட்டையில ஊதாப்பு பூக்குது. காதலா காதல் கோதல. டேய் மச்சான், அங்க பாடுறா. நம்ம ஏரியால யாரா புதுசா ஒருத்தவன்? பாடுறா, ஒரு தினுசா இருக்கான். இதுக்கு முன்னாடி இவனை பார்த்ததே இல்லையே. ஆமா மச்சி, ஆள் நல்ல கலரா ஜம்முன்னு ஜிம்முக்கு போற மாதிரில இருக்கான். டேய், நம்ம ஏரியால ஏதோ ஃபிகரை கரெக்ட் பண்ண வந்திருக்கான்டா. எப்படி தல சொல்ற? டேய், அவன் கழுத்துல இருக்கிற துப்பட்டாவை பாத்தியா? ஆமாண்டா. எப்படிடா நம்மள மீறி நம்ம ஏரியா பொண்ணுகளை சைட் அடிக்க விட்டுருவோமா? இவன் எந்த ஏரியாலயே இருந்துகிட்டு இங்க வந்து கைவரிசையை காட்டிடுவானா? டேய், 4 தட்டு தட்டலாம் வாடா. ஓகே தல. டேய், யாரா நீ? ஏய் தலை கேக்குது இல்ல, வாயை திறந்து சொல்ல மாட்ட? டேய், மூஞ்ச பார்த்தா நல்லா அமூல் பேபி மாதிரி இருக்க. உடம்ப மட்டும் சும்மா கும்முன்னு வச்சிருக்க. ஏய், எந்த ஏரியாடா நீ?
டேய் அதான் தலை கேட்குறாருல என்னடா முறைக்கிற? ஏரியா கூசா நீ அதான் தலையை பத்தி தெரியல. நான் எங்க ஏரியா பொண்ண ரூட்டு போட வந்தியா? வசந்த மாளிகை சிவாஜி மாதிரி சால்வெல்லாம் போட்டுக்கிற? டேய் அது சால் இல்ல மச்சி, துப்பாட்டா. ஓ துப்பாட்டாவா? ஐயா துப்பட்டா வச்சு நம்ம ஏரியா பொண்ணுகளை தூக்கலான்னு வந்திருக்காரு. ஆ? தலைமையிலே ஏய் எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்க. டேய் டேய் விடுடா டேய். ஏய் விடுடா சொல்றல டேய். அடிக்க கூடாதுன்னு பார்த்தா விட மாட்டான் போல இருக்கு. யாரையாவது அடிக்க போகும்போது தானே அந்த ராட்சசி வருவா. நம்ம அவளை தேடி போக வேணாம், அவளே நம்மளை தேடி வரட்டும். ஏய் தலைமையில கை வச்சிட்டியா? வேணாம் விட்டுரு. இருடா தலை நான் வரேன்டா. தேடி வந்தவ வர வரைக்கும் உன்னை அடிச்சு தாண்டா பல்ல கடிச்சிட்டு அடி வாங்கிட்டே. தம்பி நல்லா அடிப்பான் அவனை. இந்த பொறுக்கி பேசுனால பொம்பளை பிள்ளைங்க யாரும் தலை காட்டணும். நல்லா போடுப்பான். பெரிய ரவுடியா? ரவுடியா நீ? ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆனதுனால உங்க அப்பாவுக்கு நரம்பு மண்டலம் டோட்டலா பாதிச்சிருச்சு. ஹே என்ன நீ பொண்ணு பார்க்க வர நேரத்துல இப்படி உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க? ஏன் இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? ஆமாக்கா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்க்கா. அம்மா கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லி கெஞ்சி பார்த்துட்டேக்கா, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீயாவது போய் சொல்லுக்கா, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுக்கா, ப்ளீஸ்க்கா. நீயாவது எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துக்கா. உனக்கு என்ன பைத்தியமாடி? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல இப்படி நடந்துட்டு இருக்க? இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா உனக்கு வேற எதுல இஷ்டம்? அப்பா அம்மா பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? ஏன் நீயா யாரையாவது மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கியா? ஐயோ அதெல்லாம் இல்லக்கா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லக்கா. இப்ப இருக்கிற நிலைமையில அப்பாவும் படுத்துட்டா நானும் போயிட்டேன்னா இங்க இருக்கிற கடன் எல்லாம் யாருக்கு அடைப்பாங்க? அப்பாவை யாரு பாத்துப்பாங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும்க்கா, அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப அவசரப்பட்டு என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கக்கா. நீயாவது சொல்லுக்கா, ப்ளீஸ்க்கா. நிறுத்தடி. என்னமோ நீதான் இந்த குடும்பத்தை சுமந்துட்டு திரியற மாதிரி பேசுற. நீ இல்லனா நாங்க நடு தெருவுக்கு வந்துருவோமா? இங்க பாரு, நீ ராத்திரி பகலா தைச்சாலும் உனக்கு வர காசு எனக்கு ஒரே கேஸ்ல கிடைச்சிரும். ரொம்ப பொறுப்பா இருக்கிற மாதிரி புலம்பாத. நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு, நான் நம்புறேன். இல்லக்கா, டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, அப்பாவை சரியா கவனிக்காம விட்டுட்டா அவர் நிலைமை சீரியஸ் ஆயிடும்னு. அதுல இருந்து என் மனசுக்கு நிம்மதியே இல்லக்கா. இதுல எனக்கு எதுக்குக்கா கல்யாணம்? ஹே என்ன கதை விடுற? அந்த டாக்டரை நேத்து கூட நான் போய் பார்த்தேன். அப்பாவை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல. நீயா கதையை அளந்து விடுறியா? நான் தான்க்கா டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு அப்படி சொன்னேன். நல்ல ஸ்கிரீன் பிளே, நல்ல டயலாக் எல்லாம் பண்ற, சூப்பர் டி. ஏண்டி, குற்றவாளிங்க மனசுல என்ன இருக்குன்னு பேசியே வெளியே கொண்டு வரவங்க நாங்க. என்கிட்டயே வா. இல்லக்கா, நான் சொல்றது நம்புக்கா. இதுல நான் சொல்றதுதான்க்கா உண்மை. ப்ளீஸ்க்கா, நான் சொல்றது நம்புக்கா. என்ன நம்ப சொல்றியா? இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவ. இங்க பாரு, அப்படியே அப்பாவுக்கு ஏதாவது ஆனாலும் நான் இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நாங்க அப்பாவை பாத்துக்குவோம், சரியா? நீ போய் மூஞ்ச கழுவிட்டு மூளையில உட்காரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி வந்தோமா நின்னோமா தலைய காட்டணுமா, மாப்பிள்ளைக்கு ஓகேன்னு தலைய ஆட்டணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏடா கூடமா ஏதாவது பண்ண. நீ சொன்னியே அப்பா உடம்பு சீரியஸ் ஆயிடும்னு, அது இன்னைக்கே ஆயிடும். அப்பாவை எப்படி பார்க்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ, புரிஞ்சுதா? போ. நான் என்ன சொன்னாலும் அக்கா நம்ப மாட்டேங்கிற. அக்காவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியல. கடவுளே,
இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்கு. நீயாவது எனக்கு உதவி செய். யாருமே பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸ்வீட் எடுத்துக்கங்க. கொடுமா. யோ, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? வாயை கட்டுனா கேட்க மாட்டீங்களா? பொண்ணு பார்க்க வந்தமா இல்ல திங்க வந்தமா? பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? நீங்க பாட்டுக்கு இப்படி திங்கிறீங்களே. ச்சே. அபி வா. எல்லாருக்கும் காஃபி கொடுமா. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்கா. என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். தம்பி, இங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. நீ என்ன பண்றீங்க? ஏய் சொல்லுப்பா, இந்த ஏரியா புதுசா நீ? கேட்டுக்கிட்டே இருக்க, பதிலே சொல்ல மாட்டற. எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்றியா இல்ல சந்தேக கேஸ்ல பிடிச்சி உள்ள போடவா? இல்ல சார், நான் ஒரு அட்ரஸ் தேடி தான் வந்தேன். என்ன அட்ரஸ்? திருப்பதி நகர். இதுதான் 4th ஸ்ட்ரீட். இதுதான் டோர் நம்பரு? அதுதான் சார் தெரியல. தம்பி, டோர் நம்பர் இல்லாம அட்ரஸ் தேடுறது இன்சியல் இல்லாம பேரை சொல்ற மாதிரி. போங்க தம்பி, பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கீங்க. டோர் நம்பர் தெரியாம அட்ரஸ் தர்றீங்க. கிளம்புங்க கிளம்புங்க. இந்த ஏரியா பிரச்சனை உள்ள ஏரியா. ஒண்ணு கணக்க ஒண்ணு ஆயிரப்போகுது. கிளம்புங்க.